Hello everyone, welcome to chandini kitchen. இன்னைக்கான ஸ்பெஷல் இன்னைக்கு வீடியோல நான் ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போறோம். இத தேங்காய் வச்சு பண்ண போறேன். தேங்காவை வச்சு ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இதுக்கு நிறைய இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் தேவையே கிடையாதுங்க. கொஞ்சம் இன்கிரிடியன்ட்ஸ்லயே பண்ணி முடிச்சிடலாம். ஆனா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். சரி, இது எப்படி பண்றதுன்னு இப்போ வீடியோக்குள்ள போய் பார்த்திரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேன் வச்சிருக்கேங்க. ஸ்டவ்ல பேன் காஞ்சதுக்கு அப்புறமா இதுல 2 டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா கரையட்டும். நெய் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல நான் 2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காவோடைய ப்ரௌன் பார்ட்டை எடுத்துட்டு துருவி வச்சிருக்கேங்க. அதை இதுல 2 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம லேசா வறுத்து எடுத்துக்க போறோங்க. ரொம்பலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லேசா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். நெய்யில் தேங்காய் வறுக்கும்போது அதனுடைய மனமே நல்லா இருக்குங்க. சும்மா பாருங்கள், லேசாக தான் வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேன்லேயே நான் ஒரு 3/4 கப் போல் பால் சேர்த்துக்கிறேங்க. பால் காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, இல்லை பச்சை பாலாக இருந்தாலும் சரிங்க, 3/4 கப் எடுத்துப்போம். பால் நல்லா பொங்கி வர அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். பால் பொங்கி நல்லா கொதிக்கணுங்க. அந்த அளவுக்கு இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். 2 கப் தேங்காய்க்கு 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். துருவின தேங்காய் 2 கப் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். சர்க்கரை பாலோட நல்லா கலந்து கரைஞ்சி வந்துடணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா பாலை விட்டு கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதில் சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு கெட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. பால் இல்லைன்னா கெட்டி ஆகிடும். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும், அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து பாலில் கலந்து வச்சுருக்கேங்க. சூடாக இருக்க பாலில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போட்டு வச்சிட்டிங்கன்னா குங்குமப்பூ நல்லா கரைஞ்சிரும். இதில் சேர்த்துக்கலாம். இது கம்பல்சரி சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதை சேர்க்கறதுனால கொஞ்சம் ரிச் ஃப்ளேவராக இருக்கும். நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லை, உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். குங்குமப்பூ கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால சேர்த்துக்கிறேன். அப்படி குங்குமப்பூ சேர்க்கலனாலும் ஒரே ஒரு சிட்டிகை எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. இதுவும் ஆப்ஷன் தான். இதுவும் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலர் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காவை இதோட சேர்த்துக்க போகிறோம். இந்த தேங்காவை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஆகிடுங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா சுண்டி வந்துடும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்துக்கிறதுனால நல்லா மணமாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கலந்து நல்லா சுண்டிருக்கு. நம்ம ஊற்றின பாலெல்லாம் நல்லா சேர்ந்து சுண்டி வந்திருக்கு. இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நம்ம இது இறக்கிடலாம். இப்போ நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி நான் இதில் கொஞ்சமாக பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அல்வாக்கு, அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஜஸ்ட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட, ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் அல்வா செய்யறதுக்கு நம்ம தேங்காய் எடுக்கும்போது முத்தின காய்க்குன்னா நல்லா இளங்காயாக எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதை நம்ம பரிமாறிக்கலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பாதாம் பிஸ்தாவை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை லேசாக தூவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வரப்போகிற பண்டிகைக்கெல்லாம் இதை நீங்கள் ஈஸியாக ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கா இந்த ரெசிபி? அப்போது மறக்காமல்
சாந்தினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.